Hi friends, welcome to Chennai Food. நிறைய பேருக்கு முடி கொட்டுற பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்குங்க. எப்ப பார் முடி கொட்டிக்கிட்டே இருக்கும், முடி வளர்ச்சியின்மை இருக்கும், பொடுகு தொல்லை இருக்கும். இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய இயற்கையான முறையில் ஒரு ஹேர் ஆயில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்காக நான் வெந்தயம் எடுத்துருக்கேங்க. நான் 200 ml தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துறதுனால நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் வெந்தயம் சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளவு எண்ணெய் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த போல் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த வெந்தயத்தை நம்ம கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெந்தயத்தை நான் அரைச்சி எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அரைக்காமல் நம்ம அப்படியே முழுசாகவும் பயன்படுத்தலாம். அந்த மாதிரி பயன்படுத்துறதோட அரைச்சி பயன்படுத்தினா அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே நல்லாவே இறங்கும். இதை நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். மறுபடியும் இந்த மிக்ஸி ஜாரை தான் நான் பயன்படுத்த போகிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இந்த கருவேப்பிலையை நல்லா சுத்தமாக அலசிட்டு ஈரம்லாம் இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க. இந்த கருவேப்பிலையை நம்ம தண்ணி விடாமல் ஒரு சுற்று அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். சேர்த்து பிடிச்சா ஒரு கைப்பிடி வரணும். 200 ml எண்ணெய்க்கு தான் நான் தேவையான அளவு சொல்லிகிட்டு இருக்கிறேன். இதை நான் அரைச்சிட்டு காட்டுறேன். கருவேப்பிலையை நான் அரைச்சி எடுத்துட்டேங்க. தண்ணி விடாமல் அரைச்சிருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. தண்ணி சுத்தமாக சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம முழுசாகவே போடலாம். இதை அரைச்சி போடும்பொழுது இன்னும் சத்துக்கள்லாம் பல மடங்காக பெருகும். அதுக்காக தான் நம்ம அரைச்சி சேர்க்குறோம். நம்ம இந்த எண்ணெய்க்கு பார்த்தீங்கன்னா 2 பொருட்கள் மட்டும்தாங்க பயன்படுத்துகிறோம். இந்த 2 பொருட்களுமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்காக நான் இரும்பு கடாய் தாங்க பயன்படுத்துகிறேன். உங்ககிட்ட இரும்பு கடாய் இருந்தால் பயன்படுத்திக்கோங்க. இல்லைனா எந்த கடாய் இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் 200 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் செக்கு எண்ணெய் கிடைச்சாலும் பயன்படுத்திக்கோங்க. இல்லைனா பாக்கெட் எண்ணெயை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் நல்லா இப்போ சூடாயிடுச்சுங்க. எண்ணெய் சூடான உடனே நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இல்லைனா நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே கருகி போயிடும். ஃபஸ்ட்டு நம்ம அரைச்ச வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். வெந்தயம் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடி கொட்டுறதை உடனே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இளநரை முடிகள் வராமல் தடுக்கும். முடியோட வளர்ச்சி நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஹேர் க்ரோத் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். முடி கொட்டுறதை ஸ்டாப் பண்ணி முடி வளர்ச்சி நல்லா வேகமாக நல்லா கருகருன்னு நீளமாக வளர்கிறதுக்கு ரொம்பவே வெந்தயம் ஹெல்ப் பண்ணும். அதுக்காக தான் நம்ம வெந்தயம் சேர்த்துருக்கோம். இந்த வெந்தயம் நல்லா பொரியட்டும். 2-3 நிமிஷம் இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருந்தீங்கன்னா வெந்தயம் நல்லா நிறம் மாறிடுங்க. பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் இருக்குது. இந்த மாதிரி வெந்தயம் நிறம் மாறினதுக்கு அப்புறமா தான் நம்ம கருவேப்பிலையை சேர்க்கணும். கருவேப்பிலை சேர்க்கும் பொழுது நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டே சேர்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் சடசடன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா ஈரப்பதம் இருக்கும் அதில். கருவேப்பிலையை சேர்த்த உடனே பாருங்கள், சட்டுன்னு அப்படியே பொங்கி வந்தது. ஏன்னா அதில் ஈரப்பதம் இருக்கும் நம்ம அலசி சேர்த்ததுனால. இந்த கருவேப்பிலையும் நல்லா நிறம் மாறணும். இந்த கருவேப்பிலை எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருவேப்பிலையும் முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. முடி நல்லா ஃபாஸ்ட்டாக வளர வைக்கும். இளநரை முடிகள் வராமல் தடுக்கும். முடி வளர்ச்சி நல்லா வேகமாக இருக்கும். முடி கொட்டுறது உடனே ஸ்டாப் ஆகிடும். பொடுகு தொல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி செய்யறதுக்கு இந்த கருவேப்பிலை ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால தான் நம்ம கருவேப்பிலையை பயன்படுத்தியிருக்கோம். இந்த ஹேர் ஆயிலுக்கு நம்ம 2 பொருள் தாங்க பயன்படுத்தியிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் கற்றாழை கிடைக்கல, மருதாணி கிடைக்கல, மருதாணி பொடி கிடைக்கல, இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க. அதனால் அந்த பொருட்கள் எதுவுமே நான் இதில் சேர்க்கல. ரொம்ப சிம்பிளாக இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறோம். அதுக்காக எஃபெக்ட் இல்லையோ அப்படின்னு நீங்கள் நினச்சிட வேண்டாம். நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். பாருங்கள், கருவேப்பிலை சேர்த்த உடனே எண்ணெயோட நிறமே மாறிடும். நல்லா க்ரீன் கலரில் வரும். பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் எப்படி க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள். இந்த கருவேப்பிலையும் நல்லா பொரியணுங்க. நிறைய பேர் என்கிட்ட ஹேர் ஆயில் கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னால் ஹேர் ஆயில் ரெடி பண்ணி கொடுக்க முடியல. ஏன்னா சூழ்நிலை என்னன்றது உங்களுக்கே தெரியும். சுச்சுவேஷன் சுத்தமாக மாறிடுச்சு. நிறைய பொருட்கள் வேற கிடைக்கல, வாங்கி என்னால் செஞ்சு கொடுக்க முடியல. கூடிய சீக்கிரமே இந்த சூழ்நிலை எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அது சரியானதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு வீடியோவும் கொடுக்குறேன், கம்யூனிட்டி போஸ்ட்டும் கொடுக்குறேன். அப்போ உங்களுக்குலாம் எவ்வளவு ஹேர் ஆயில் வேணும் அப்படின்றத நீங்கள் மெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். கொடுக்கல, என்னால் ரெடி பண்ணி கொடுக்க முடியல. அதுக்காக ரொம்ப ரொம்ப சாரி. இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு பாருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க செய்யணும். இந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சா சட்டுன்னு ரெடி ஆகிடும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே இறங்காமல் போயிடும். இந்த கருவேப்பிலை நல்லா பொரியணும். இன்னும் கொஞ்சம் நிறம் மாறணும். ஒரு 5 நிமிஷம் போல் நீங்கள் எண்ணெயில் பொரிய விட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே நல்லா இறங்கிடும்.
கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷமாக நான் கலரி விட்டுட்டே தாங்க இருக்கிறேன். பாருங்கள், இப்போ நல்லா நிறம் மாறிடுச்சு. லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும், அதை நீங்கள் மறந்துடாதீங்க. எண்ணெயோட நிறம் பாருங்கள், நல்ல க்ரீன் கலரில் இருக்குது. இப்போ எண்ணெய் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஆற விடணும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெயை நல்லா ஆற விட்டுடுறேன். ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம வடிகட்டணும். எண்ணெய் இப்போ நல்லா சூடாகிடுச்சுங்க. அதை வடிகட்டுறதுக்காக இந்த மாதிரி வடிகட்டி நான் போட்டு வச்சுருக்கேன் கிண்ணத்தில். மேலே நான் ஒயிட் கிளாத் தான், காட்டன் கிளாத் போட்டிருக்கேன். எதுக்காகனா சின்ன சின்ன டஸ்ட் இருந்தாலும் அந்த துணியில் அது எல்லாமே நின்றுடும். அதுக்காக எப்போவுமே காட்டன் துணி போட்டு வடிகட்டுறது ரொம்பவே நல்லது. இந்த எண்ணெயை நான் அதில் மாற்றிக்கிறேன். அந்த அரைச்சி சேர்த்த விழுத கூட அதில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாத்துலேயும் எண்ணெய் உறிஞ்சிருக்கும். அதை நம்ம பிழிஞ்சு எடுத்தால் தான் அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாமே இறங்கும். இந்த மாதிரி துணியை சேர்த்து பிடிச்சிட்டு நம்ம பிழிஞ்சிடலாம். பாருங்கள், அதுலேருந்து எண்ணெய் எப்படி இறங்குது. இதே மாதிரி நான் எல்லா எண்ணெயும் பிழிஞ்சு எடுத்துடுறேன். எண்ணெயை நான் வடிகட்டி எடுத்துட்டேங்க. இதில் இருக்கக்கூடிய திப்பி பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை நல்லா தலையில் தேய்ச்சிட்டு அரை மணி நேரம் ஊற விட்டுட்டு தலையை வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் நம்ம கருவேப்பிலை வெந்தயம் தான் சேர்த்துருக்கோம், வேறு ஒன்றுமே இல்லை. அது நான் தலையில் தேய்க்க போகிறேன், அதனால் நான் இதை எடுத்து வச்சுக்கிறேன். எண்ணெய் பாருங்கள், நம்ம வடிகட்டிட்டோம். நல்லா சூப்பராக இருக்குது. க்ரீன் கலரில் இருக்குது, கொஞ்சம் டார்க் க்ரீனாக இருக்குது. நம்ம கருவேப்பிலை அரைச்சி போட்டதுனால இந்த கலரில் இருக்குது. வெந்தயம் கருவேப்பிலை 2 பொருளை சேர்த்து இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணியிருக்கோங்க. நிறைய பேர் கற்றாழை, மருதாணி, கரிசலாங்கண்ணி இதெல்லாம் கிடைக்கலன்னு சொல்கிறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறது தான் நான் ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். 2 பொருள் சேர்த்துருக்கிறதுனால சத்துக்கள் இல்லைன்னு நீங்கள் நினைக்க வேண்டாங்க. முடி கொட்டுறது உடனே ஸ்டாப் ஆகும். இந்த எண்ணெயை பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும், நல்லா திக்காக குழன்னு இருக்குது பாருங்கள். எடுத்து நான் ஊற்றி தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நல்லா எஃபெக்டிவாக இருக்குங்க. முடி கொட்டுறதும் ஸ்டாப் ஆகிடும், பொடுகு தொல்லையும் சரியாயிடும். முடி நல்லா கருகருன்னு அடர்த்தியாக நீளமாக வளரும். சீக்கிரமாக முடியோட வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும். நீங்கள் ஆனால் அதை தொடர்ந்து யூஸ் பண்ணணுங்க. 1 நாள் 2 நாள் யூஸ் பண்ணிவிட்டு இல்லை 1 வாரம் யூஸ் பண்ணிவிட்டு எஃபெக்ட் இல்லைன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எஃபெக்ட் இருக்காது. இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக தேங்காய் எண்ணெய் எப்படி பயன்படுத்துகிறீங்களோ அந்த மாதிரியே பயன்படுத்திக்கலாம். ஆனால் இது வாரத்தில் 3 நாட்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணுங்க. எப்போவுமே எந்த ஹேர் ஆயில் பயன்படுத்தினாலும் வாரத்தில் 3 நாட்கள் அல்லது 4 நாட்கள் கண்டிப்பாக நீங்கள் இதை பயன்படுத்தணும். 1 நாள் விட்டு 1 நாள் கூட நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். தலையில் நீங்கள் வச்சுட்டு நார்மலாக தலையை அப்படியே வாஷ் பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை வாஷ் பண்ணாமல் நீங்கள் அப்படியே தலையை பின்னிட்டு இல்லை ஹேர் அப்படியே நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அந்த மாதிரி கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயை தடவைனா வாஷ் பண்ணி தான் ஆகணுன்றது கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு எண்ணெய் வச்சுட்டு வெளியே போகிறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அரை மணி நேரம் ஊற விட்டுட்டு நீங்கள் நார்மலாக சீயக்காய் இல்லைனா மைல்டான ஷாம்பு அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் சீயக்காய் யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்பவே நல்லது. அப்படி இல்லை நீங்கள் எண்ணெய் வச்சா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1 நாள் விட்டு 1 நாள் நார்மலாக நீங்கள் தலைக்கு எண்ணெயை வச்சுட்டு நீங்கள் எப்பவும் போல் பின்னல் போடுவீங்களோ லூஸாக விடுவீங்களோ அது உங்களுடைய விருப்பம். அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் தொடர்ந்து பயன்படுத்துங்க. ஹேர் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்துனீங்கன்னா உங்களுடைய 1 வாரத்தில் பார்த்தீங்கன்னா முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகிடும். ஆனால் முடியோட வளர்ச்சி தெரியறதுக்கு நீங்கள் கொஞ்சம் நாட்களாவது பயன்படுத்தினா தான் முடியோட வளர்ச்சி தெரியும். ஆனால் முடி கண்டிப்பாக நல்லா அடர்த்தியாக நீளமாக கருகருன்னு வளருங்க. இளநரை முடிகள் வராமல் தடுக்கும். சப்போஸ் உங்களுக்கு இளநரை முடிகள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தனியாக வேறு ஹேர் ஆயில் தான் ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த இளநரை முடிகளை மாற்றாது, இளநரை முடிகள் வராமல் தடுக்கும். அதுக்கு இந்த கருவேப்பிலையும் வெந்தயமும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்களும் இதே மாதிரி ஹேர் ஆயிலை ரெடி பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இயற்கையான முறையில் ஹேர் ஆயில் ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.